இன்னைக்கு டே 13 லஞ்ச் சீரீஸில் ரொம்பவே டேஸ்டான கேப்சிகம் பாத், இதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா சோயா புட்டு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 5 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்த உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபுல்லாக 5 பல் தேங்காய் போட்டு இது எல்லாத்தையும் பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேப்சிகம்மை கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். உள்ளே இருக்க விதை போட்டால் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் கேப்சிகம். இந்த சூட்லேயே சீக்கிரம் கேப்சிகம் வெந்துக்கும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி நிலக்கடலையை நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது ஆற வச்ச சாப்பாட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச மிக்சரை இது கூட கலந்து நல்லா கிளறிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிற அளவு 2 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதுமானது. நல்லா கிளறிட்டு உப்பு பத்தலைன்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்ல கமகமான ஒரு கம்ஃபர்ட்டான ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேப்சிகம் பாத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா சோயா புட்டு ஃப்ரை தான். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் ஒரு 2 கைப்பிடி சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை நல்ல பொடியாக அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா தூள் தூளாக ஃப்ளேக்கியாக இருக்கும். இப்போ ஒரு வடை சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஒரு கிறிஸ்பான நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோயா சங்க்ஸ், அதில் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்காக சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் சாட் மசாலா தூவிக்கிறேன். நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். பார்த்தீங்களா நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்தியான கேப்சிகம் பாத் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு காம்பினேஷனாக சோயா புட்டு ஃப்ரையும் மசாலா ரைத்தாவும் நான் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.